ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். அதுக்கு என்னென்னலாம் ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம்னு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து தேங்காய், வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு வடை மாதிரி போட்டு பண்ண போகிறேன். அதனால் கடலைப்பருப்பையும் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1 டம்ளர் கெட்டி தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப புளிச்ச தயிர் வேணும்னு அவசியம் இல்லை. நல்லா மோர் மாதிரி பண்ணிக்கோங்க 2-3 டம்ளர் தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஊற வச்ச சொன்னேன் இல்லையா, தேங்காய் அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா கண்மை இடுற மாதிரி அவ்வளோ நைஸாக அரைக்கணும். இதெல்லாம் போட்டு கலந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். எல்லோவாக இருந்தால் நல்லாயிருக்கும் மோர் குழம்புன்னு. சில பேர் வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும், அது நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதிலேயே தேவையான அளவு உப்பையும் போட்டுருங்க. நம்ம வடை மாதிரி பண்ணி போடும் போதும் உப்பு ஆட் பண்ணுவோம், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த கடலைப்பருப்பு, வரமிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு இந்த வடை மாவு அரைச்சிருக்கேன். அதை ஷேப்பாக இல்லாமல் சும்மா அப்படி வெங்காய வத்தல் போடுற மாதிரி எல்லா மாவையுமே போட்டு ரொம்ப கிறிஸ்பியாக எடுக்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும் போதே எடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுருங்க. இன்னொரு வாணலி இப்போ எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இதில் விட்டுடுங்க. விட்டு மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு 1.5 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருங்க. அதோட இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். இன்னொரு சின்ன பேனில் தேங்காய் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டு வரமிளகாவை கிள்ளி போட்டு கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் இதுலேயுமே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சது கொதி வந்ததும் வடை மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக வேண்டாம், இந்த மாதிரி தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் கழித்து கெட்டியாகிடும். இப்போ அந்த தாளித்து வச்சதையும் இதிலே போட்டுருங்க. போட்டு தேங்காய் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த வாசனை வெளில போகாமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொதி வந்துருச்சு இல்லையா, இப்போது ஒரு ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு ரெடி. எல்லோரும் வெண்டைக்காய், காய், உளுந்து வடை இதெல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க. இந்த கடலைப்பருப்பு வடை போட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நல்லா ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.